பெருங்காலோட நடக்கிறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். நல்லா இருக்கு, ரெண்டு பக்கமும் அப்படியே சவுக்கு மரம். இது சவுக்கு மரம் தானே சொல்றது. யார் ஒரு சுற்றுலா பயணி சன் பாத் எடுத்திருக்கிறோம், ஒரு ஆள் இல்லை 2 பேர். ஏண்டா யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் யாழ் மாநகரம் இருக்கிறது. லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு மேலே கூடாரங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு கஜோனா பீச்சை டெவலப் பண்ணி எடுத்தால் தென் பகுதியில் இருக்கிற பீச்சுகளுக்கு நிகராக வரும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ விடுறாங்க இல்லையா, இவ்வளோ நேரம் போனவங்க இப்போ வியாழக்கிழமை மீட்டிங்லாம் முடிவு எடுக்கப்படும். சரி, சமையல் செய்து வீணாகலன்னதுக்காக ஓர்டர் எடுத்துட்டு சுடச்சில தான் சாப்பாடு கொடுக்குறது, வாராக்கள் வந்து சுடச்சில தான் கேட்கறது. இதெல்லாம் என்னென்ன விலை சொல்லுங்களேன், பார்க்குறாக்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே. 600 கிலோக்கு 800 1000. இப்போ 500 ரூபா கட்டினா திருப்பி ஒரு அவசரத்துக்கு வந்துட்டு போகலாமா? கடையெல்லாம் உள்ளுக்கு இருக்குதா? வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் நான் காணொளி பதிவு செய்கிற இடம் காரைநகர். காரைநகரில் குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு இடத்தை நான் இன்றைய தினம் காணொலியாக பதிவு செய்கிறேன். அதுதான் கஜோனா பீச். இப்போ நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லிக்க கஜோனா பீச் என்று சொல்லி அப்படியே பழகிட்டோம். ஆனால் உண்மையாகவே அது கசுரினா பீச். தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம். என்னுடைய காணொலியை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பாருங்க, வரவேற்பு வளைவு இருக்கிறது. காரைநகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வரவேற்பு வளைவு ஒரு கிட்டடியில் தான் கட்டியிருக்க வேணும். என்னென்னு சொன்னால், முந்தி நான் விரைக்குள்ள இந்த வரவேற்பு வளைவு இருக்கு இல்லை, முந்தி என்று நான் சொல்கிறது கிட்டத்தட்ட கார்னருக்கு, அதுவும் குறிப்பாக கஜோனா பீச்சுக்கு நான் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அன்றைய கார்னரில் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு முதலே 3-2 தினம் வந்திருக்கிறேன். ஆனால் குறிக்கப்பட்ட கஜோனா பீச்சுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2005க்கு பிறகு தான் இந்த இடத்துக்கே நான் வாரேன். அதாவது கஜோனா பீச்சுக்குன்னு சொல்லி வாரேன். இதில் வாரது வெள்ளந்தலை சந்தி என்று சொல்கிறது. அன்றைய தினம் அந்த காணொலி பதிவு செய்தது இந்த இடத்துல இருந்து தான். இந்த இடத்தால் வலது பக்கம் திரும்பி இப்படியே நேர போக இன்னும் ஒரு ரோட்டுண்டு வலது பக்கம் திருப்பி கஜோனா பீச் என்று சொல்லி திரும்ப வேணும். இந்த இடத்துல வீதி வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருந்தவங்க இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கப்படையில போகிறதுக்கு. நான் நினச்சினான் குறிக்கப்பட்ட நாளுக்கு இடையில் இந்த இடங்களில் வீதி வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அரவாசியில் இருக்கும், வாகனம் ஓடி போகலுமான்னு நினச்சி கொண்டு தான் வந்தேன். ஆனால் இந்த இடங்களில் வீதி வேலைகள் துவங்கினதுக்குரிய எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுலா பயணிகளுக்குரிய ஒரு இடம். அந்த வகையில் பார்த்தா இந்த வீதிகள் எப்போவோ திருத்தி இருக்க வேணும். இன்று வரைக்கும் அது திருத்தப்படாமல் இருக்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விடயம். இந்த வடமாகாணத்தில் வடபகுதியில் நிறைய இடங்கள் சுற்றுலா தலங்களாக மாறிக்கொண்டு வருகிறது. எனக்கு தெரிஞ்சு அப்போ நான் 2005, 2003 காலப்பகுதியில் கஜோனா பீச்சுக்கு போகிற காலங்களிலேயே நிறைய வெளிநாட்டவர்களை இந்த இடத்துல பார்த்துருக்குறேன், இந்த பீச்சில் பார்த்துருக்குறேன். ஏண்டா ஒரு இயற்கை சூழலோடு இருக்கிற ஒரு பீச்ன்றதால அப்படியேப்பட்ட இடம் இன்னும் வீதிகள் புனரமைக்கப்படாமல் இருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம்தான். இந்த பாருங்க, அந்த சந்தையிலிருந்து ஒரு 5 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு சொல்லி. இந்த வீதியை திருத்துறதுக்கு இப்போ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த காணொலியை நான் அதுக்கு தான் பதிவு செய்திருந்தேன். பார்க்கலாம் எவ்வளவு காலத்தில் இந்த வீதியை திருத்தி முடிக்க போகிறாங்கன்னு சொல்லி. இந்த பாருங்கள், இந்த இடத்துல போட் போடப்பட்டிருக்கிறது. கசுரீனா பீச் 2.1 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொல்லி. இந்த வர்ற சந்தியில் திரும்ப வேணும். இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டுருக்கிறாங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். வெளி மாவட்டங்களில் இருந்தும் பார்க்குறீங்க, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து பார்க்குறீங்கன்றதுக்காக நான் முழு விளக்கங்களையும் இந்த இடத்துல சொல்கிறேன். பாருங்க, இந்த இடத்துலையும் போட் போடப்பட்டிருக்குது கஜோனா பீச் என்று சொல்லி.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேச்சு வழக்கில் கஜோனா பீச்ன்னு சொல்லி அப்படியே வந்துட்டுது. முந்தி வரைக்கும் இப்படியெல்லாம் வீடுகள் இருந்ததான்றதெல்லாம் தெரியல, இருந்திருக்க வேணும். வீதியும் மாறிட்டு இங்கே இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே, கட்டிடங்கள்னு சொன்னால் வீடுகள் எல்லாம் மாறிட்டு எல்லாமே புது புது வீடுகள். ஒரு குறிக்கப்பட்ட தூரத்துக்கு பிறகு அந்த சவுக்கு மரங்களை தான் பார்த்த மாதிரி இருக்கு. பார்ப்போம். ரெண்டு கிலோமீட்டர் உள்ளுக்கு போகணுமென்று அதில் போட்டிருந்தது. வளைஞ்சு பார்த்தா 2 கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன் போல இருக்கு. இன்னும் பீச் வந்ததா காணையில். கசூரினா சுற்றுலா மையம் என்று போட்டிருக்குது. டூரிசம் ஜோன் ஈழத்து சிதம்பரம். இதுக்குள்ளே தான் அந்த கோயிலும் இருக்குது, காரநகர் சிவன் கோயில். அதுதானே ஈழத்து சிதம்பரம் என்று சொல்கிறது. ஆஹா, கிட்ட வேற தான் ஞாபகம் வருது. முந்தியெல்லாம் இப்படி பாதைகள் போட்டிருக்கையிலேயே மறந்துட்டேன். இப்போ கஜோனா பீச்சில் இந்த போட்டிங் சர்வீஸ் எல்லாம் இருக்குது போல இருக்குது. முந்தி வந்து இப்படி போட்டிங் சர்வீஸ் எதுவுமே இருக்கே இல்லை. இப்படி பேரியர் எல்லாம் போட்டு செக் பண்ணி எல்லாம் அனுப்புகிற மாதிரி தெரியல. வாகன இலக்கம் எல்லாம் பதியப்பட்டு தான் அனுப்புகிறாங்க போல இருக்குது. பேச்சு கொடுத்து பார்த்தா தெரியும். என்னண்ணா டிக்கெட் எடுத்து தான் போகணுமா? எவ்வளவு டிக்கெட்? வாகனத்துக்கா ஆளுக்கா? சரி, நல்ல விஷயம். இப்போ 500 ரூபா கட்டினா திருப்பி ஒருக்கா அவசரத்துக்கு வந்துட்டு போகலாமா? கடையெல்லாம் உள்ளுக்கு இருக்குதா? சரி. மாற்றினது இல்லைன்னா 5000 தான் இருக்குது. கொஞ்சம் பொறுங்க வாரம் பார்க்குறேன். உள்ளுக்க கடைகள் இருக்குது தானே? என்ன மாதிரி விரைக்க திரட்டேண்ணா? ஷுவரா? ஓகேண்ணா தேங்க்யூ அண்ணா. அப்போ இதில் டிக்கெட் ஏதாவது வைக்கணுமா? கார் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது தானே உள்ளுக்கு? சரி ஓகேண்ணா. ஓகே, டிக்கெட் வந்து உண்மையாக மாற்றுறதுக்கு இல்லை. 500 ரூபா காரில் வந்தபடியா. இப்போ மோட்டர் பைக்கில் வாராக்கள், வேறு வாகனங்கள், டூரிஸ்ட் பஸ்ஸுகளில் வாராக்களுக்கு எப்படி நடைமுறைன்னு எனக்கு தெரியலை. அதை அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். இறங்கி அதில் வீடியோ எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. பார்ப்போம், உள்ளே போனால் தெரியும் தானே. இந்த வீதியின் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுக்கு மரங்கள். கடற்கரையை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த சவுக்கு மரங்களை பார்க்கலாம். சவுக்கு மரத்துக்கு ஆங்கிலத்தில் ஹசுரினான்னு சொல்கிறது. என்றதால் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த கடற்கரையை வந்து ஹசுரினா கடற்கரை என்று சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் தென்பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் நிறைய கடற்கரைகளுக்கு இந்த சவுக்கு மரங்கள் வச்சு அழகு பார்க்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு பீச்சை மட்டும்தான் ஹசுரினா பீச் என்று சொல்கிறாங்க. வாவ், வேறு லெவலில் இருக்கு இடம். கஜோனா பீச் இவ்வளவு டெவலப் ஆகிருக்குதா? கசூரினா பீச், கசூரினா கடற்கரை, சிறுவர் விளையாட்டு முற்றம். சரி, கண்ணேரமாக காருக்குள்ள இருந்து பார்க்குறத விட வடிவாக இறங்கி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தால் தான் சரியாக இருக்கும். வந்து இறங்கியாச்சு. இந்த பாருங்க, இதில் வந்து பஸ்கள் ஆட்கள் வந்திருக்கிறாங்க. டூரிஸ்ட் பஸ்ஸும் ஒன்று நிற்குது. என்ன, அந்த வாகனங்கள் பார்க் பண்ணுறதுக்குரிய ஒரு நிழலான ஒரு இடமா இருக்கையில் ஒரு மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே விட்டுட்டேன். சரியான மாற்றங்கள் கூட. இப்போ இந்த கட்டிடம் எல்லாம் இருக்கையில் இதெல்லாம் வந்து புதுசாக வந்து கட்டி எடுத்துருக்குறாங்க. இப்படி கல்லெல்லாம் பதிக்கப்பட்டு கஜோனா பீச் இருந்ததில்லை. நாங்கள் வருவோம், அப்படியே ஒரு வாகனத்தை பிடிச்சி கொண்டு வருவோம், அப்படியே போவோம். காரை நகர் பிரதேச சபை. இதில் வந்து தகவல் நிலையம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து பூட்டி இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு தரையும் காணையில். நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்திருக்கு. புதுசாக வந்து எல்லாமே செஞ்சு எடுத்துருக்குறாங்க. இப்படி கல்வெட்டெல்லாம் இருக்கே இல்லை. விறகு மூட்டி சமைக்க தடை. பார்த்தீங்களா? அதாவது நீங்கள் ஃபயர் வுட்ஸ் எல்லாம் போட்டு
உங்களுக்கு சமைக்கிற அளவுக்கெல்லாம் இங்கே இருக்காது, கேம்பிங் ஏரியா மாதிரி இல்லை. இதில் வெல்கம் டு கசுரினா பீச், பப்ளிக் டாய்லெட், ட்ரெஸ்ஸிங் ரூம், காமன் ஹோல், சில்ட்ரன் பார்க், நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்துருக்குறாங்க. முதல்ல விரைக கூட அதில் பார்த்துருந்தாங்க, போட் சர்வீஸ் இருக்குது, அது எப்படின்னு பார்ப்போம், போகக்கூடிய சூழ்நிலையா இல்லையான்னு தெரியலை. ஆனால் இப்படி ஒரு பரந்த தேசமாக இருந்ததா ஞாபகம் இல்லை. நிறைய நாளுக்கு பிறகு கஜோனா பீச்சுக்கு வந்தேன்ட்டு நான் முதல்லையே சொல்லியிருந்தேன். நான் கிட்டத்தட்ட 21 வருஷம் 2005க்கு பிறகு கஜோனா பீச்சுக்கு நான் வந்திருக்கிறேன். இதில் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குரிய பொருட்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த போல்ஸ் கூட இருக்குது. விலங்கலை இதெல்லாம் என்னென்ன விலை சொல்லுங்களேன், பார்க்குற ஆட்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமே. 600 இருக்கு, 800, 1000 அப்படியே பெருசு சின்னனா அப்படியே இருக்குன்னு. 600, 800, 1000, 1400, 1400 பெரிய ஆட்களுக்கா? போல்ஸ் எல்லாம் எவ்வளோண்ணா? 200. ஓ, 1300, 1500. இன்றைக்கு என்ன க்ரௌட் இல்லையா? இந்த மாதிரி எடித்தான் வருவாங்க. நான் தான் நேரத்துக்கு வந்துட்டேன், டியூட்டிக்கு வந்துட்டு நேரத்துக்கு. பெட்ரோல் இதுகள் பிரச்சனைனால கொஞ்சம் குறைவு. எத்தனை மணிக்கு நோம்பல் ஆக்கள் வராங்க? சனி இல்லை ஞாயிறு தான் ஆக்கள். சனியும் பாருது. ஓ, இப்போ எத்தனை இதுக்கு 12 மணிக்கு பிறகு வரும். 1 மணி 12 மணி பிறகு தான் நான் பார்த்தேன். 12 மணி பிறகு சரியான வெயிலாக இருக்க மட்டும் நேரத்துக்கே வந்துட்டேன். இந்நேரம் தான் கூட 3 மணிக்கு. ஓ, 3 மணிக்கு. எல்லா நாளும் பாரத ஆக்கள் அல்லது சனி ஞாயிறு மட்டும்தான் போய நாளுகள்? மற்ற நாளுகளில் இந்த சீசன் இப்போ நீங்கள் என்ன எல்லா நாளுமே திறந்துருப்பீங்களா அல்லது இந்த சனி ஞாயிறு மட்டும்தானே? எல்லா நாளும் திறக்க தான் வேணும், ஆக்கள் இருக்கோ இல்லையோ. ஓ, எல்லாம் ஃபுல்லாக கட்டி எடுத்துட்டாங்க போல. பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு இங்கே என்ன ஐயா வச்சிருக்கிறார்? ஐயா பனை உற்பத்தி பொருட்கள் இருக்குது. அப்படியா? பனங்கிழங்கு எவ்வளோ அவிச்சே விற்கிறீங்களா? ஓ, இப்படி எவ்வளவு? வெளியில் எடுத்துட்டு விழுந்துட்டுதே. உள்ளுக்கு எத்தனை கிழங்கு இருக்கு? 6 கிழங்கு 100 ரூபா. இந்த இடத்த வந்தீங்கன்னு சொன்னால் பனங்கிழங்கு அவிச்சு விற்கப்பட. இதில் நீங்கள் அப்படியே கொடியலும் இருக்குண்ணே, விலங்கலை எல்லாமே இருக்குது. ஓ ஓ, பனங்களியும் இருக்கா? பனங்கட்டி. ஓ, காட்டுத்தேன். இது என்ன செய்கிறீங்க? நெல்லிக்காய்க்கு ஊறுகாய் போட போகிறீங்க. இப்போவே நாக்கில் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, இப்படியே சுற்றி பார்த்துட்டு வார். நன்றியா, சந்திக்கிறேன். இப்படி கடைகள் எல்லாம் முதல்ல வந்துட்டு இருக்கே இல்லை. நான் சொன்ன அதுதான், அதாவது 2005க்கு பிறகு இந்த இடத்துல வந்திருக்கிறபடியாக நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற ஆட்களுக்கு இது வந்து ஒரு பழைய விஷயமா இருக்குது, எனக்கு பார்க்க எல்லாமே ஒரு புது விஷயமா இருக்குது. இதில் வந்து கசூரி ஹோட்டல் என்று சொல்லி இருக்குது, க்ரீம் ஹவுஸ் என்று இருக்குது. இதுக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க இருக்கிறேன். அண்ணா, உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கலாமா? பிரச்சனை இல்லையா? சிப்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க. மரக்கறி ரோல், சிக்கன் ரோல், நெஸ்கஃபே, நெஸ்தே, நீர் சர்பத், நெல்லிக்ரஸ். அதே நேரத்தில் இதில் ஃப்ரைட் ரைஸ் இருக்குன்னு போட்டிருக்கு, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் இருக்குன்னு போட்டிருக்குது. அப்போ நீங்கள் இங்கே வார பட்சத்தில் அப்படியே பீச்சில் குளிச்சுட்டு, இப்போ முந்தியெல்லாம் நாங்கள் விரைக்க இப்படி ரெஸ்டாரண்ட் எதுவுமே இருக்கிறே இல்லை. இப்போ ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. முந்தி நாங்கள் தான் நம்ம விரைக்க அதில் வாசலில் கேட்டுருந்தான் உள்ள கடைகள் இருக்கான்னு சொல்லி. ஏன்னா கடைகள் எல்லாம் அப்படி வந்தது எனக்கு தெரியாது. நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அப்போ வந்து வாஷ்ரூம் வந்து ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. அந்த மூலையில் வந்து ஒரு வாஷ்ரூம் பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வாஷ்ரூம் இருந்தது. இப்போ இதில் பார்த்தா வாஷ்ரூமுக்குரிய அந்த லோகோ வந்து போட்டிருக்கிறாங்க. இங்காலையும் வேறு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது போலடக்கு, பார்க்கலாம். இந்த இடத்தால நேரம் வந்தால் சமுர்த்தி ஆரோக்கிய உணவகம் என்று சொல்லி பேர் பலகை வந்து போடப்பட்டிருக்குது. இலங்கையின் ஆரோக்கியமான உணவு நியாயமான விலையில் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. 6:30 8:30 வரைக்குமே திறந்திருக்கும் என்று போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். முந்தி வந்தால் சாப்பாடு இல்லாமல் தெரிய வேண்டி வரும் கஜோனா பீச்சில். இப்போ அப்படி இல்லை, நிலைமை வந்து மாறிட்டுது. அரசாங்கத்தாலேயே அரசாங்க முத்துரையோட இந்த பாருங்கள், பாரம்பரிய உணவகம் வந்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. அரசாங்க முத்துரையோடையே ஒரு கடை ஒன்று இருக்குது.
கண்டிப்பாக நியாயமான விலையில் இந்த இடத்துல விற்பனை செய்யப்படும் என்று நம்புகிறோம். இதில் வெளியிலே இருந்தும் சாப்பிடக்கூடிய மாதிரி பேடியோ செட்டப் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. உள்ளுக்க வந்தாலும் கிட்டத்தட்ட 4 பேர் இருக்கக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-35-40 பேர் வரைக்குமே இருக்கலாம். 45 பேர் ஒரு பஸ்ஸில் வந்தால் அப்படியே வடிவாக இருந்து சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரி இந்த இடங்களில் கதிரைகள் போடப்பட்டிருக்குது. அக்கா சாப்பாடு ரெடியா? சாப்பாடு நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் செய்கிறது. ஆர்டர் பண்ணி தான் செய்யணுமா? விடிய வந்தோன்னா உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிடணும். அப்படியா? குடிக்க போகிறாங்க வந்து ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஓகே. வேஸ்ட் உண்மைதான். நாங்கள் மைக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் உங்களோட குரல் வடிவா தெளிவாக கேட்கும். மாறி என்ன சட்டிக்க போட்டுறாதீங்க. என்னென்ன சாப்பாடு செய்கிறேன் நீங்கக்கா? எங்கிட்ட நண்டு கறி, மீன் கறி, மற்ற இறைச்சி கறி, மற்ற ஞாயிற்றுக்கிழமை ஒடியல் கூழ் இருக்கும், மற்றது குரக்கன் போட்டு பாரம்பரியம். இது வந்து சமுத்தியால திறந்து கையளிக்கப்பட்டது வெளியில ஆரோக்கிய உணவகம் இது. அப்போ இது வந்து நாங்கள் வந்து சமையல் செய்து வீணாகலன்னதுக்காக ஆர்டர் எடுத்துட்டு சுடச்சில தான் சாப்பாடு கொடுக்குறோம். வாராக்கள் வந்து சுடச்சில தான் கேட்கறது. இப்போ நாங்கள் ஆக்கள் கிரவுட் பேர் போட்டு தோசையோ ரொட்டியோ செய்து வச்சாலும் அவை திருப்பி அதை சூடு காட்டி தாண்டு தான் கேட்குறோம். கேஸ் பிரச்சனை எல்லாம் பிரச்சனையை விட அவைய 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு தான் நாங்கள் செய்து கொடுக்குறது. அப்போ அதால் எங்களுக்கு நட்ட விழா வைக்காம அந்த சரியான அவையல் விரும்பின மாதிரியே சுட சாப்பாடு போய் சேரும். மற்ற குரக்கன் ரொட்டி, குரக்கன்மா, அந்த குரக்கன் கூழ், பலதரப்பட்ட பாரம்பரிய உணவுகள், பாரம்பரியம். மற்ற இந்த சரக்கு கறி என்று சொல்லி மீன் இறைச்ச கறி, அப்படி எல்லாம் இருக்குது. இப்பதான் இறைச்சியும் நான் நேரத்துக்கு வந்துட்டேன். வெயிலண்டா இதுக்குள்ள வந்து கஷ்டம் சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டேன். எத்தனை மணிக்கு பிறகு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகும் நினைக்கிறீங்க? எங்கிட்ட 12 மணி ஓடரை பொறுத்து அப்படி எத்தனை மணிக்கு வைக்கணுமோ அந்த மணிக்கு நாங்கள் அநேகமா 1 மணிக்கு எல்லாமே ரெடி ஆயிடும். இப்ப உங்கள்கிட்ட எவ்வளவு நேரத்துக்கு முன்னுக்கு ஓடரை தந்துட்டு போய் குளிக்கணும்? 2 மணித்தியப்பா நீங்கள் வந்தோடனே ஆர்டர் பண்ணினாலும் நாங்கள் 1.5 மணித்தியாலத்தில் தருவோம். மற்றது இப்போ நான் இந்த ஃபோன் நம்பர் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இங்கே வரையக்குள்ள நீங்கள் காலமையே ஃபோன் பண்ணி எனக்கு சாப்பாடு தரணும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி விட்டாலும் நாங்கள் செய்து போட்டு தருவோம் சாப்பாடு. உங்களோட கார்ட் மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? நம்பர் சொல்கிறோம். 077 888 611. திருப்பி சொல்லுங்க ஒருக்கா. 077 888 611. சரி. அதாவது வந்த உடனே ஆர்டர் கொடுத்தா கிட்டத்தட்ட 1.5 மணி 2 மணி 1.5 மணி 2 மணி சமைச்சிட்டு கொடுப்போம். எல்லாமே ரெடியா இருக்கு, எல்லாமே தயார் நிலையில இருக்கு. ஆர்டர் இல்லாம சமைச்சு நாங்கள் நட்டப்பட விரும்பி யோசனை இல்லை. அக்கா ஏதாவது 1-2 உணவுண்ட பொருள் விலையில சொல்லலுமா? இப்ப உதாரணத்துக்கு இப்ப மீன் சாப்பாடுண்டா விளவு, நண்டண்டா விளவுண்டு. மீன் சாப்பாடுண்டா கறியோட வார ஒரு மீன் துண்டும் ஒரு பொரியலும் சேர்த்து 400 ரூபா வரும். அதோட 3 மரக்கறி வரும். 3 மரக்கறியும் வரும். அது சிவத்தரிசியா, அந்த கைக்குத்தரிசியா இருக்கலாம், வெள்ளி அரிசியா இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம். அது இந்த விலை 400 ரூபா தான். 400 ரூபா நல்ல விலையா இருக்கே. வெளியில கூட இப்படி எடுக்கலாது. வேற பசிக்குத்தானே சாப்பாடு. அப்ப அதால நாங்க வந்து எங்களுக்கு கட்டுமான விலையில தான் நாங்க சாப்பாடு போட்டு கொண்டு இருக்கு. மற்றது வந்து இப்ப இறைச்சி கறின்னு சொன்னா 600 ரூபா. கோழி இறைச்சி தான். மற்றது வந்து அதுவும் இதே மாதிரி தான் 3 வெள்ளைக்கறியும் இறைச்சியுமா வரும். அந்த டிஷ் வந்து தான் அந்த டிஷ். இந்த டிஷ்ஷால தான் ஒரு இறைச்சி கறி 400 ரூபா. நான் கேட்ட உடனே அக்கா இறைச்சி கறியும் சிக்கன் கறியும் இறால் கறியும் இதில் போட்டு காட்டியிருக்கா. செண்டுண்ட வாசமும் சேர்ந்து வருது. 11 மணிக்கு சாப்பிட்டு பிரியோசனம் இல்லை, 12:30 பார்ப்போம். நன்றி அக்கா உடனே போட்டு எல்லாம் காட்டினதுக்கு. இன்னைக்கு என்ன ஆர்டருக்கு தான் செஞ்சு கொண்டிருக்கீங்களா? ஆர்டர் தான் செய்து கொண்டிருக்கிறோம். குரக்கன் ரொட்டி, குரக்கன் கூழ், ஒடிக்கல் பூள் எல்லாம் இருக்கு. ஆர்டர் தான். அவங்களோட டைம் வந்து 2 மணி. அப்ப இப்ப செய்து வேஸ்டா போடுவோம். அப்ப நாங்க அவங்களுக்கு கிட்ட வேற 1 மணிக்கு செய்வோம் மட்டும் இருக்கிறேன். நான் உண்மையாவே 12 மணிக்கு தான் வேற வலிக்கிட்டு. நான் ஆக வெயிலண்டா இதுக்குள்ள வீடியோ கிளாரிட்டி போயிடும். வெயில் உச்சத்துக்கு ஏறிட்டேன்னு சொன்னா வெளிச்சம் ஒழுங்கா இருக்காதுன்றதால நேரத்துக்கு வந்து எடுத்து வைக்கிறேன். நன்றி அக்கா. நன்றி. நீங்களும் வந்தா இந்த சமுர்த்தி உணவகத்துல வந்து நீங்கள் அக்கா தந்த நம்பர் நான் இந்த கீழே அதில் போட்டு விடுறேன். ஆர்டரை வந்து கொடுத்துட்டு வரலாம். அப்படியே இந்த இடத்துல இருந்து வெளியில் வந்தால் சிறுவர்கள் விளையாடுறதுக்குரிய இடம் ஒன்று செய்யப்பட்டிருக்குது. சின்ன பிள்ளைகளுக்குரிய ஊஞ்சல், நல்ல விஷயம். பல விடயங்கள் செஞ்சு வச்சுருக்குறாங்க. பங்குனி வெயில் வந்து உச்சத்தில் நிற்கக்குள்ள கஜோனா பீச்சை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன்.
மண் வந்து செம்ம சுடுவது. வெறுங்காலோட நடக்கிறதுன்றது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இந்த பாருங்க, இதான் வந்து அந்த போட்டிங் சர்வீஸுக்குரிய போர்டு. லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு மேலே கூடாரங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 போட் நிற்குது. அங்கேயும் நிற்குது, 9 போட் நிற்குது. அண்ணா இப்போ ஒருக்கா உள்ளே போயிட்டு வரேன்னா எவ்வளவு காசு? நார்மல் ரவுண்டுக்கு 3000. நார்மல் ரவுண்டுக்கு 3000. ஓகே. அங்கே குளிக்க போகிற இடமும் இருக்குது. அப்படியா? குளிக்க போகிற இடம்டா என்ன மாதிரி அது? வாரம் அது இங்கே கொஞ்சம் பேருக்கு கிட்ட வாரம். இப்போ அனுமதி தெரியல, கொஞ்சம் ஓடினாங்க போயிட்டு அனுமதி. குளிக்க போகிறதுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இடையில போய் இறங்கி நின்று குளிக்கலாம். அப்படியோ? உங்களோட நிப்பம் ஒரு மாதிரி தான் தண்ணி. உண்மையாவா? எது கிட்ட அப்படி இருக்கு? தும்பிக்கல்னு சொல்லி இருக்குது. ஓ, அந்த அதில் ஒரு கிடம் தெரியுது. அந்த அங்கே அதில் நிற்கிறாங்க, விலை கலந்துட்டு போயிடுறாங்க. ஓ ஓ ஓ ஓ, இந்த விஷயம் தெரியாமல் போயிட்டு நாங்கள் சுற்றி படிக்கலாம். ஆனால் இப்போ விடுறாங்க இல்லையா? இவ்வளோ நேரம் போனது இப்போ வியாழக்கிழமை மீட்டிங்லாம் முடிவு எடுக்கப்படும். சரி, அப்படின்னா கூட இப்போ எத்தனை பேர் வந்தால் போட்டு எடுப்பீங்க? என்ன மாதிரி அதை விலையை சொல்லுங்களேன், பார்க்குறாங்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லை எடுப்பீங்க அதே ரேட் தான். 2 பேர் வந்தாலும் அதே எவ்வளோ ரேட் சொன்னீங்க? அங்கே 7000 ரூபா. ஓமோ, 1 ஹவர் நிற்போம். 1 ஹவர் அது அங்கே. இப்போ நார்மல் இதுக்கு அது 3000 ரூபா. அதுவும் ஒரு ஆளுக்கும் இது பண்ணுவீங்களா? இல்லை ஓ, சீட்டுக்கு தான் ஏற்றுறது. சீட்டுக்கு மற்ற அதே மாதிரி அங்கே வெளிச்ச விட்டுக்கு போகிறதுக்கு இல்லை, எனக்கு விளங்க இல்லை. சீட்டுக்குன்னு சொன்னால் இப்போ 3000 ரூபாய்க்கு ஒரு ஆள் வந்தாலும் ஒரு ஆளை ஏற்றுக்கொண்டு போவீங்க. ஓ, வெளிச்ச விட என்னன்னா வெளிச்ச விடுப்பு போட்டு வந்தாங்க. ஓ, சரி சரி சரி. 7000 ரூபா. சரி சரி, நல்ல விஷயம் பண்ணா. இது எல்லாமே ஒரே கம்பெனின்ற போட் தானா? இல்லை இல்லை, வேறு ஆக்களும் இயங்குது. ஓ, சரி சரி, நல்ல விஷயம். பார்த்துட்டு இருக்கிற ஆக்களுக்கு விளங்கும் இல்லோ, கார்னர் கஜோனா பீச்சுக்கு வந்தால் என்னென்ன விஷயம் செய்யலாம்னு சொல்லி அங்கே நிற்போம். அந்த நீங்கள் சொல்கிற இடத்துக்கு இப்போ அடுத்த மீட்டிங்கில் சரி வரும் தானே? சரி வரணும், வந்தால் தான் டூரிசம் வளரும். இவ்வளோ நாளும் போனாங்க. ஓ, அங்கே என்னென்ன விஷயம் இருக்குண்ணா? அங்கே என்ன நல்லா நீட்டாக குளிக்கலாம். சரி சரி சரி. 1 மணி நேரம் சரியாக நிற்போம். 1 மணித்தியாலும் நிற்பீங்க. கூட 1 மணி நேரம் நிற்கலாம், அதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே நிற்கிறதுக்கு 7000 ரூபா. இது வந்து 3000 ரூபா சின்னனா இதில் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. சரி சரி. ஒரு 3 கிலோமீட்டருக்கு சுற்றி வரோம். ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி வருவோம். ஓ, அந்த அளவுக்கு வருவோம். சரி சரி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. குறிப்பாக வெளிநாட்டவர்களும் இந்த இடத்துல வந்து தங்களுடைய விடுமுறையை வந்து கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. தண்ணியை பார்க்க ஆசையாக தான் இருக்குது. முந்தி கஜோனா பீச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் இப்படி இதே மாதிரி கயிறால் ஒரு போர்டர் வந்து அடிச்சிருப்பாங்க, அதுக்கு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி. இப்போவும் வந்தால் அந்த இடத்துல அந்த நீல கலர் போல் தெரியுது. கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த பாருங்க, ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் அந்த ஒரு நீல கலர்ந்தா இந்த போல், இந்த பவுண்ட்ரிக்கு அங்கால போகக்கூடாது, போனால் டேஞ்சர். ஹலோ, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுத்தா, கஜோனா பீச்சை டெவலப் பண்ணி எடுத்தால் தென் பகுதியில் இருக்கிற பீச்சுகளுக்கு நிகராக வரும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இயற்கையாக அமைஞ்சிருக்கிற ஒரு பீச். கஜோனா பீச்சை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருந்த அந்த ஒரு வாஷ்ரூம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பாருங்கள், அந்த ஒரு பழைய கட்டிடம் மாதிரி தெரியுது. அதுக்கு பிறகு பார்த்தா அங்கால வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது, இங்காலேயும் ஒரு வாஷ்ரூம் மட்டும் கட்டப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து புதுசு. இப்போ சுற்றுலாத்துறைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வாஷ்ரூம்கள். அதாவது இந்த கடல் தண்ணியில் குளிச்சுட்டு நன்னீர்லையும் குளிச்சுட்டு போகிறது தான் பலமை. அதுக்குரிய செயல்பாடுகள் ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது, நல்ல ஒரு விஷயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் தான் கஜோனா பீச் என்று சொல்லி எனக்கு தெரியும். அதுதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் நான். அதாவது ஒரு குறிக்கப்பட்ட அளவுக்கு இந்த பீச்சில் அளவு வந்து இந்த அதில் இருந்து இது வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த
கண்ணு கட்டின தூரத்தை தாண்டி அங்காலையும் பீச்சாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த போர்டருக்கு அங்காலையும் வந்து பீச்சாக இருக்குது. அதாவது பீச் வந்து விஸ்தரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் மக்கள் பாவனைக்கு இந்த ஒரு குறிக்கப்பட்ட இடம் மட்டும்தான் இப்போ விடப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இதான ஒரு சேஃப்டியான இடம் போல இருக்குது. அதனால் நீங்களும் புலம்பெயர்ந்த ஆக்கள் வார ஆக்கள் இப்போ அங்கால மற்ற ஆக்கள் யாரும் குளிக்க இல்லை பாவிக்க இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் தவிர்க்கிறது உங்களோட சேஃப்டி. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் ஒரு சுற்றுலா பயணி சன் பாத் எடுத்திருக்கிறோம். ஒரு ஆள் இல்லை 2 பேர். அப்படியே இங்கால இந்த ஊஞ்சல் மாதிரி ஒரு செட்டப்பும் செய்யப்பட்டிருக்கு. முந்தியெல்லாம் இது இருக்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த கூடாரமாக ஆக்கள் இருக்கிறதுக்கு அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஊஞ்சலும் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் யாழ் மாநகரம் இருக்கிறது. கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடம் சறுக்கிற பட்சத்தில் சுற்றுலாத்துறை வந்து உடனடியாக ஒரு வீழ்ச்சியை காணும். இந்த இடத்துல கஜோனா பீச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாதுகாப்பு கடமையில் வந்து போலீஸார் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கால 2 புறமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் உடை மாற்றுறதுக்கு ஒரு இடம், அதே சமயத்தில் இங்கால வந்து பெண்கள் உடை மாற்றுறதுக்கு ஒரு இடம் ஒரு கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வீல் சேரில் வார ஆட்களுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பும் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் வந்து நான் சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கு வந்து கார்னரில் வெதர் கண்டிஷன் வந்து 31°C நிற்கிது. ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 36 இப்போ தாண்டிட்டுது. அந்த நேரத்தில் எடுத்த காணொலி என்றதால் கொஞ்சம் நேர் சீர் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.